ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃபன் சாம்பார் இட்லி, தோசை, பொங்கலோட சூப்பரான காம்பினேஷன். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் அரை கப் அளவு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியில் நடுவில் இருக்கிற கெட்டி பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2லேருந்து 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சோ இல்லை ஒரு மத்து வச்சோ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சா போதும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண சாம்பார் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்களோட சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பார் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.